வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி கதையோட தலைப்பு திறமையான மருத்துவர். இது ஒரு சீன கதை. ஒரு சீன அரசர் மருத்துவர்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்காதான் அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணாராம், ஒரு அறிவிச்சாராம். மருத்துவர்கள்கிட்ட யார் அதாவது வைத்தியம் பார்த்து நிறைய பேர் இறந்து போகிறாங்கல்ல, அதனால் யார்கிட்ட வைத்தியம் பார்த்து இறந்து போகிறாங்களோ அத்தனை விளக்கு அவங்க வீட்டு வாசல் எரிய வைக்கணும். அகுலோ இல்லை மெழுகுவத்தி அந்த மாதிரி. இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட வைத்தியம் பார்த்து எத்தனை பேர் இறந்தாங்களோ, ஒருத்தர் இறந்தால் ஒரு விளக்கு ஏற்றணும், 2 பேர் இறந்தால் 2 விளக்கு ஏற்றணும். அது மாதிரி எத்தனை ஆண்டு காலம் அந்த மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்குறாங்களோ அத்தனை ஆண்டு காலத்தில் அவங்கக்கிட்ட வைத்தியம் பார்த்து எத்தனை பேர் இறக்குறாங்களோ அத்தனை விளக்குகள் அவங்க வீட்டு வாசலில் வைக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிச்சாராம். இதனால் மருத்துவர்கள், அதாவது எத்தனை பேர் அந்த மருத்துவரால் செத்துருக்காங்க, அப்போ அவங்கக்கிட்ட மருத்துவம் பார்க்க பயப்படுவாங்கல்ல, அந்த ஒரு கணக்குக்காக அவர் இந்த மாதிரி பண்ணாராம். ஆனால் மருத்துவர்கள் மருத்துவம் பார்த்தும் முதியவர்கள் இல்லை நோய்வாய்ப்பட்டவங்க ஒரு அளவுக்கு தான் மருத்துவர்களால் காப்பாற்ற முடியும். அதுக்கு மேலே இயற்கையோட விதி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்ல. ஆனால் இந்த ராஜாவுக்கு மருத்துவர்களால் தான் நிறையா உயிர் பறி போகிறதாகவும், அதனால் மருத்துவர் மேலே அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ரொம்ப கோபமாகவே இருந்தாராம். இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டாராம், ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சான். அப்போ அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் எப்படி நம்ம கரெக்டான மருத்துவர்களை செலக்ட் பண்ணுறது, எல்லார் வீட்டு வாசல்லையும் விளக்கெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு அமைச்சர் சொன்னாராம், யார் வீட்டு வாசலில் கம்மியான விளக்குகள் எரியுதோ அந்த மருத்துவரை நம்ம கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அவங்களால குறைவான பேர் தானே இறந்துருப்பாங்க, அப்போ அவங்க தானே நல்ல திறமையானவங்களாக இருப்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொன்னாராம். அந்த பேச்சை கேட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அமைச்சர் ஒரு மருத்துவரோட வாசலில் 3 விளக்கு மட்டும்தான் இருந்துதான். அவர் கூட்டிகிட்டு வந்தாராம். அதை அமைச்சர்கிட்ட சொன்னதும் சரி, அவர் விசாரிச்சாராம். அரசருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றி நம்ம விசாரிப்போம், எவ்வளோ நாள் மருத்துவம் பார்க்குறாரு கேட்டுட்டு அப்புறம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். உங்கள் வீட்டு வாசலில் 3 விளக்கு தான் இருந்ததுன்னு சொன்னாங்களே, நீங்கள் எப்போத்துல இந்த மருத்துவம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இன்றைக்கி காலையிலேருந்து தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டதும் அந்த அமைச்சருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலையா. ஐயோ, இவர் அனுப்பிச்சாக்கா நம்ம ராஜாவை இப்போவே கொண்டுடுவார் போல இருக்கு, நாம் ராஜா போட்ட ரூலை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், கடைசியில் இப்படி அவருக்கே ஆபத்தாக முடிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் நின்னாராம். அதுக்கப்புறம் யார் நல்ல மருத்துவர்னு யோசித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ராஜாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதா இந்த கதை இதோட முடியுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு விஷயத்தை நம்ம கண்மூடித்தனமாக இவங்களால தான் இப்படி ஆச்சு, அவங்களால தான் அப்படி ஆச்சு அப்படின்னு நாமளே ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா எத்தனை வருஷமாக மருத்துவம் பார்த்தாலும் இயற்கையாக போக வேண்டிய உயிரை நம்ம எந்த வகையிலையும் நம்ம தடுத்து நிறுத்த முடியாதுல்ல. அதனால் அவங்க மருத்துவத்தால் பொழைச்சவங்களோட எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்னு அந்த ராஜா சொல்லியிருந்தாக்கா யார் சிறந்த மருத்துவர்னு கண்டுபிடிக்க அந்த மந்திரிகளுக்கு வசதியாக இருந்திருக்கும். இவருடைய மாற்றி சொல்லிட்டதால் சிறந்த மருத்துவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த நாட்டு அமைச்சர்கள். அதனால் நம்மளோட யோசிக்கிற அந்த இதை நெகட்டிவ் சைடு நம்ம பார்த்தாக்கா நமக்கு நெகட்டிவாக தான் முடியும். அதனால் நம்ம கூடுமான அளவு அதில் எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இருக்குது, நல்ல விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்மக்கிட்டேயும் அந்த நல்ல விஷயமும் நல்ல எண்ணங்களும் நமக்கு ஏற்படும். இதை தான் நீங்களும் வளர்த்துக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.